தம்பி முருகேசனா என்னமோ சில்வர் ஜூப்ளி ஒரே அடியில் நொட்டிட்டு போயிடுச்சு தம்பி. ஹலோ கைஸ், யூ வாட்சிங் வீக்லி பாருங்க. வீக்லி கிரிக்கெட் அப்டேட்ஸ் தெரிஞ்சுட்டு போங்க. இந்த வாரம், அதாவது இந்த மாதம், இந்த 3 மாதங்களும் ஐபிஎல் மாதங்களா இருக்க போது சும்மா அப்டேட்ஸா பூச்சி தள்ளியிருக்காங்க. ஐபிஎல் வரப்போகுதுன்னு ஒரு பேச்சுக்கு தான் நம்ம சொன்னோம். இத்தனை அப்டேட்ஸ் அதுக்குன்னு சொல்லிட்டு அடுக்கடுக்கா இன்ஜுரியா இருக்கட்டும், ஐபிஎல் ரூல்ஸ் மாத்துறதா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்க அப்டேட்ஸ் இருக்கு. இன்னைக்கு பயங்கர அப்டேட்ஸோட உங்க பார்க்க வந்திருக்கோம். ஸ்டார்டிங் எடுத்தோன்னே ஐபிஎல் நடக்கிற முன்னாடி ஒரு போட்டோ ஷூட் நடக்கும். எஸ், போட்டோ ஷூட் நடந்துச்சு. இந்த வாட்டி மும்பையில் நடந்துச்சு. கேப்டன்ஸ் எல்லாம் போட்டோ ஷூட் முடிச்சுட்டு ரூல்ஸ் நிறைய சேஞ்சஸ் டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க. அதாவது போட்டோ ஷூட்னு பாத்தீங்கன்னா மக்களே எப்பவுமே ஃபர்ஸ்ட் மேட்ச் எங்க நடக்குதோ அங்கதான் வைப்பாங்க. ஆனா இந்த வாட்டி மும்பைல வச்சப்பே பிசிசி ஹெட் குவார்டர்ஸ்ல வச்சப்பே தெரிஞ்சு ஏதோ சேஞ்சஸ் எல்லாம் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி நிறைய அப்டேட்ஸ் இருக்கு நம்மளுக்கு. ஃபர்ஸ்ட் சேஞ்ச் என்னன்னா, சலைவா பேன் இருந்துச்சு. கோவிட்க்கு அப்புறம் இந்த சலைவா யூஸ் பண்ணி பால்ல அந்த டேம் பண்றது, மெயினா ரிவர்ஸ் ஸ்விங் யூஸ் பண்றதுக்கு பால் நடப்பாங்க வச்சு அதை இந்த வாட்டி பண்ணக்கூடாது, முன்னாடி பண்ணக்கூடாதுன்னு சொல்லி வச்சிருந்தாங்க. இப்போ அந்த பேனை லிஃப்ட் பண்ணிட்டாங்க. பிகாஸ் எல்லா கேப்டன்ஸ் கிட்டே ஒரு போல் மாதிரி எடுத்திருக்காங்க. இப்போ செகண்ட் ஹாஃப் பாத்தீங்கன்னா டியூ கண்டிஷன்ஸ் எல்லாம் இருக்கு. பேட்டிங் ஆல்ரெடி ஃப்ரெண்ட்லியா இருக்கு. இம்பாக்ட் பிளேயர்னு ஒரு விஷயம் வந்ததுக்கு அப்புறமே பேட்டிங் ஃப்ரெண்ட்லியா இருக்கு. கேமு நிறைய ரன்ஸ் போகுது, இது பவுலர்ஸ் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப இந்த சலைவா பேனை அப்லிஃப்ட் பண்ணிடலாம், திரும்ப சலைவா யூஸ் பண்ணலாம் பால்ல அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு வந்திருக்காங்க. இப்போ நம்ம டியூ பார்த்தோம்ல, அதே மாதிரி செகண்ட் ரூல் என்னன்னா, செகண்ட் இன்னிங்ஸ்ல டியூ கண்டிஷன்ஸ்னால சேசிங் டீமுக்கு ஃபேவரா மாறுது அப்படின்னு நம்ம பேசிட்டு இருந்தோம்ல. அதுக்காக இன்னொரு சேஞ்ச் எடுத்துட்டு வந்திருக்காங்க. செகண்ட் இன்னிங்ஸ்ல நீங்க 2 பால் யூஸ் பண்ணலாம். அதுவும் டே மேட்சஸ்ல யூஸ் பண்ண முடியாது. நைட் மேட்சஸ்ல மட்டும் டியூ ஜாஸ்தியா இருந்துச்சு, அம்பையர் ஃபீல் பண்ணாங்கன்னா அம்பையர் 2வது பால் எடுத்து இந்தாங்கப்பா பவுலிங் டீம் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஓல்டு பால், அந்த டைம்ல யூஸ் பண்ற ஒரு சிமிலரான ஒரு ஓல்டு பால் சேஞ்சா கொடுப்பாங்க. இது 11th ஓவருக்கு அப்புறம் இந்த சேஞ்ச் நடக்கும். அது நிறைய பேர் சோசியல் மீடியால 2 பால் 2 நியூ பால் நினைச்சுக்கிட்டாங்க. சோ 2 பேர் ஐயோ அப்ப ஸ்பின்னர்ஸே போட முடியாதுப்பா, சும்மாவே சேப்பாக ஸ்பின்னர் கொடுக்க மாட்டாங்க, இது வேறையா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறப்போ நியூ பால் கிடையாது, 10 ஓவர்ஸ்ல 10 ஓவர்ஸ் ஓல்டு பால். அதுல இருந்து ஐபிஎல் இருந்துச்சுங்க. ஐபிஎல் இன்டர்நேஷனல் கிரிக்கெட் அந்த டியூ வந்தா அம்பையர் நினைச்சா பால் சேஞ்ச் பண்ணலாம். அதை இப்ப ரூலாவே மேண்டேட்டரியா பண்ணிட்டாங்க. அடுத்து நம்ம ஹர்திக் பாண்டியா ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆட மாட்டாரு, கேப்டன்சியா இருக்க மாட்டாரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயங்கர மும்பை இந்தியன்ஸ் ஃபேன்ஸ்க்கு ரொம்ப ஷாக்கிங்கான நியூஸா இருந்துச்சு. இனிமேட் அந்த ரூலே கிடையாது. ஸ்லோ ஓவர் ரன் ரேட்டுக்கு பேன்லாம், டெம்பரரி பேன்லாம் கிடையாது. பிளேயர்ஸ் நார்மலா ஆடலாம், கேப்டன்ஸ் எல்லாம் ஆடலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனா இந்த மெரிட் பாயிண்ட்ஸ் சொல்லிட்டு ஒரு சிஸ்டம் கொண்டு வந்திருக்காங்க. இப்போ நீங்க ஸ்லோ ஓவர் ரேட்னால உங்களுக்கு அஃபெக்ட் ஆறீங்கன்னா அந்த பிளேயருக்கு கேப்டனுக்கு இண்டிவிஜுவலா மெரிட் பாயிண்ட்ஸ் குறையும். இது அவங்க இன்டர்நேஷனல் டீம் இருக்கும் அந்த அஃபெக்ட் பண்ணும். அந்த மெரிட் பாயிண்ட்ஸ் குறைய ஒரு டைம் சஸ்பெண்டே ஆகலாம் இன்டர்நேஷனல் மேட்ச் விளையாடாம. சோ அது கேப்டன்ஸ் கொஞ்சம் கன்சர்னிங்கா இருக்கணும் அந்த ஒரு விஷயத்துல. இது தாண்டி இருக்கிற அந்த ஃபீல்டிங் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அது இருக்குல்ல, இப்போ ஓவர் ரேட் ஸ்லோவா போட்டா அந்த ஒரு ஃபீல்ட் ரூட்ல கொண்டு வரணும்ன்ற அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அது தொடரும். அது நெக்ஸ்ட் ஒரு ரூல் சேஞ்ச் கிடையாது, ஒரு அப்டேட், டெக்னாலஜிக்கல் அப்டேட், டெக்னாலஜிக்கல் என்ஹான்ஸ்மெண்ட் ஃபார் ஐபிஎல் சொல்லலாம். இப்போ அந்த வைட் எல்லாம் நிறைய கன்ஃபியூஷன்ஸ் வருதுல, சைட்ல பேட்ஸ்மேன் இங்க இருந்தாங்கப்பா, அதனால வைடு அது கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க, ஏமாத்திட்டாங்கப்பா, பிக்ஸிங்கப்பா, தலைக்கு மேல போச்சு, பேட்ஸ்மேன் அந்த ஹைட் இருக்கனால அது வைடு கொடுக்கல, அப்படி இப்படி நிறைய கன்ஃபியூஷன்ஸ் எல்லாம் இனிமேல் அந்த கன்ஃபியூஷன்ஸ் எல்லாம் கிடையாது. டெக்னாலஜிக்கா ஹாக்கைன்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த யூஸ் பண்றாங்க ஐபிஎல்ல. அதுக்கு முன்னாடியே யூஸ் பண்ணதா இந்த நோ பாலுக்கு பேட்ஸ்மேன் இந்த ஹைட், ஸோ அவர் வெயிஸ்ட்டுக்கு இது நோ பால் வராது அப்படின்னு சொல்லி யூஸ் பண்றதுனால அதே இப்போ ஓவர் ஹை அந்த வைடுக்கும் சைட்ல போடுற அந்த வைடுக்குமே யூஸ் பண்ண போறாங்க. இப்போ பேட்ஸ்மேன் இந்த ஹைட்னா அந்த பேட்ஸ்மேன் இப்போ டக் பண்ணி ஆனாலுமே பேட்ஸ்மேன் இந்த ஹைட்ல இருக்காருப்பா, அவருக்கு இந்த ஓவர் த ஹெட் வைடு வராது. ஆஃப் சைட் வைடு எப்படி பாத்தீங்கன்னா, இப்போ பேட்ஸ்மேன் மிடில் ஸ்டம்ப்ல இருந்து கார்டு எடுத்து ஆடுறாருல, அந்த மிடில் ஸ்டம்ப்ல இருந்து நவரும் போது இப்போ ஆஃப் ஸ்டிக்ல ஆடுறாருப்பா, அதனால பவுலர்ஸ் எல்லாம் வெளில போட்டுட்டு இதெல்லாம் வைடு கிடையாதுன்னு சொல்லிட்டு அசால்ட்டா போயிடுறாங்களா. இனிமேட்டு அந்த கதையே கிடையாது. பேட்ஸ்மேன் எவ்வளவுக்கு எவ்வளவு நவுறாரோ, எவ்வளவு இன்ச் நவுறாரோ அந்த வைட் லைன்ல இருந்து அவ்வளவு இன்ச் தான் பவுலர் வைடு, அதை எக்ஸ்ட்ரா மேக்ஸிமைஸ் பண்ணிக்க முடியும். அதுக்கு மேல போட்டீங்கன்னா அது வைடு தான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு டெக்னாலஜிக்கலா ஒரு என்ஹான்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க. வாழ்த்துக்கள். நல்ல விஷயம் தான். பட் இது எந்த இடத்துல எவ்வளவு கான்ட்ரோவர்ஷியலா வரப்போகுதுன்றது சீசன் போக தெரியும். டெக்னாலஜிக்கல் எரர்ஸ் எல்லாம் இருக்கும். இதெல்லாம் கேப்டன்ஸ் மீட்டப் டிஸ்கஸ் பண்ணாங்களா. இதே மாதிரி முன்னாடியே கேப்டன்ஸ் மீட்டப் முன்னாடியே ஒரு விஷயம் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. பிசிசி ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம் ஆர்ஏபி ராப் அப்படின்ற ஒரு கான்செப்ட். ராப்னா இந்த பாட்டு பாடுவாங்க, எந்த ராப் அப்படின்னு கேட்டீங்கன்னா இது வேற. இது ரெஜிஸ்டர்ட் அவைலபிள் பிளேயர்ஸ் பூல் அப்படின்னு ஒரு கொண்டு வந்திருக்காங்க. இது என்ன ரூல் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள். முன்னாடி ஒரு பிளேயர் ஒரு பிரான்சைசி வாங்கிட்டாங்க, அந்த பிளேயருக்கு இன்ஜுரி ஆயிடுச்சு அப்படின்ற பட்சத்துல ஆப்ஷன்ல எந்த பிளேயர்லாம் ரெஜிஸ்டர் பண்ணிருந்தாங்களோ, அந்த பிளேயர் அன்சோல்டா போயிருந்தாங்களோ அவங்கள பிரான்சைஸ் சைன் பண்ணிக்கலாம். சைன் பண்ணது மட்டும் இல்லாம அவங்க கூடிய டீமோட கூட்டு போவாங்க. அடுத்த சீசன் வரைக்கும் அது கண்டினியூ கூட ஆகும்.
உதாரணத்துக்கு டிஸ்டன்ஸ் சப்ஸ் எல்லாம் நம்ம மும்பை இந்தியன்ஸ் பார்த்தோம்ல, 30 lakhsக்கு வந்து ரிப்ளேஸ்மெண்ட் பிளேயரை சைன் பண்ணிட்டு அடுத்த ஆப்ஷன் தான் அவங்க ரீட்டைன் பண்ற அளவுக்கு கூட பண்ணுவாங்க. பிளேயர் ரீப்ளேஸ்மெண்டா எடுத்தோமா வச்சோமான்னு இருக்கணும். ரீட்டைன்லாம் பண்ணக்கூடாது. ஸ்ட்ரிக்டா பிசிசிஐ வந்து வேலை பார்த்து விட்டாங்க. சோ இந்த ரூல் வந்ததுக்கு அப்புறம் நீங்க ஒரு பிளேயரை ரிப்ளேஸ்மெண்ட் பிளேயரா சைன் பண்றீங்கன்னா அந்த பிளேயர் இந்த ஆர்ஏபில ரெஜிஸ்டர் ஆயிருந்திருக்கணும். ரெஜிஸ்டர் ஆனது மட்டும் இல்லாம அந்த பிளேயரை நீங்க அதாவது ரிப்ளேஸ்மெண்ட் தான் சரிங்களா, டெம்பரரி ரிப்ளேஸ்மெண்டா நீங்க 3-4 மேட்ச் ஆட வச்சுட்டு திரும்ப அந்த ஒரிஜினல் பிளேயர் வந்ததுக்கு அப்புறம் திரும்ப அந்த பிளேயர் அந்த பூலுக்கு அமுச்சு விட்டுறணும். அமுச்சு விட்ட உடனே திரும்ப இந்த பிளேயர் வந்து மீதி டீம்ஸ்க்கு அவைலபிளா இருப்பாரு. சோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ராஜஸ்தான் ஒரு பிளேயர் 3 மேட்ச் ஆடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், திரும்ப அந்த பூல் கொண்டாருன்னா திரும்ப சிஎஸ்கே ஒரு பிளேயர் இன்ஜுரி ஆயிட்டாருன்னா திரும்ப சிஎஸ்கே அந்த பிளேயர் சைன் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஒரு பிளேயர் ஒரே சீசன்ல 2-3 டீம் கூட ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நல்ல இனிஷியேட்டிவ் பிசிசிஐ. அதாவது பேசிக்கா கடன் கொடுக்குறாங்க பிளேயரை, நீ அன்சோல்ட் ஆயிட்டியா பிரச்சனை இல்ல, நீ இந்த இதுல ஜாயின் பண்ணிக்கோ, நீ போய் கடனா வெளியே போயிட்டு விளையாடிக்கலாம் அப்படின்ட்டு. ரீப்ளேஸ்மெண்ட்ன்றப்போ அடுத்த ஒரு பெரிய நியூஸ் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் கேம்ப்ல இருந்து உம்ரான் மாலிக் has been injured, is been out of the IPL. சோ அவருக்கு பதிலா சேத்தன் சகாரியா வந்து ரிப்ளேஸ் பண்றாரு. சோ அது மட்டும் இல்லாம இந்த ரிப்ளேஸ்மெண்ட் இந்த ஃபாஸ்ட் பவுலர்ஸ் இன்ஜுரின்றப்போ NCA வந்து பிசிசிஐ ஒரு கன்சர்ன் வச்சிருக்காங்க. இதை பாருங்கப்பா, ஃபாஸ்ட் பவுலர்ஸ் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணாதீங்க, நிறைய பேர் இன்ஜுரி ஆறாங்க, நீங்க ஆல்ரெடி ஹவுஸ் ஃபுல்லு, இதுக்கப்புறம் வராதீங்க அப்படின்ற மாதிரி ஆல்ரெடி லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ்ல 4 இந்தியன் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் எடுத்திருந்தாங்கல்ல, ஆவேஷ் கான், ஆகாஷ் தீப், மோஷின் கான், அப்புறம் வந்து மயங்க் யாதவ், 4 பேருமே அவங்க கிட்ட இருக்க பவுலர்ஸே வந்து இந்தியன் பவுலர்ஸ் மட்டும் தான். ஒரே ஒரு ஃபாரின் பவுலர்னா அது வந்து சமார் ஜோசப். ஆமா. சோ அதனால 4 இந்தியன் ஃபாஸ்ட் பவுலருமே இப்ப NCA அப்ரூவல் கிடைக்காம தான் உட்கார்ந்துருக்காங்க NCAல. ஏன்னா 4 பேருமே ஒரு சின்ன இன்ஜுரி நிகில்ஸ் இருக்கு. சோ மயங்க் யாதவ் ரூல்ட் அவுட் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஆஃப் தி IPL அனௌன்ஸும் பண்ணிட்டாங்க. அப்படி இருக்கிறப்போ இப்ப உம்ரான் மாலிக்கும் இன்ஜூர்டு, ஜஸ்பிரீத் பும்ரா அவைலபிளா இல்ல அப்படின்றப்போ நம்ம இருக்கிற இன்ஜுரி எல்லாருமே அந்த ஒரு ஃபாஸ்ட் பவுலர்ஸ் தான் வருது. அதனால கொஞ்சம் ஸ்ட்ரெயின் பண்றதை கம்மி பண்ணுங்க, போட்டு தொட பண்ணாதீங்க ஃபாஸ்ட் பவுலர்ஸ் அப்படின்ட்டு ஒரு கன்சர்ன் வச்சிருக்காங்க NCA. பிசிசிஐயும் சரி வந்து மதிக்கலனா நெக்ஸ்ட் வந்து பிசிசிஐ இவங்கலாம் மெதிப்பாங்க, ஒரு ரூல் மாதிரி எடுத்துட்டு வந்துருவாங்க. இப்ப இந்த மாதிரி இன்ஜுரிக்கு அப்புறம்னா இருக்கிற பிளேயர்ஸ் எல்லாம் வந்து ஐபிஎல் ஆடக்கூடாதுன்ற மாதிரி அதெல்லாம் வாய்ப்புகள் வரலாம். அது வாய்ப்புகள் வராது. அப்படி வந்தா ஃபர்ஸ்ட் அஃபெக்ட் ஆகுறது ஓட்டிங் தான் இருக்கும். அதனால வர மாட்டாங்க. ஜஸ்பிரீத் பும்ரா தான் உட்கார வைக்கணும். சம்பானி மாம்ஸ் வந்து இருக்குதான் போட மாட்டாங்க. அதான் சொல்றேன். அதனால இந்த ரூல் எல்லாம் வரதுக்கு நம்ம எதிர்பார்க்க முடியாது. கஷ்டப்பட்டு பிரான்சைசி வந்து காசு போட்டு எடுக்கிறாங்க, அதனால அவங்களும் அலோவ் பண்ண மாட்டாங்க. ஐபிஎல் அதுதான் மெயின். பிசிசிஐக்கு இந்தியா டீம் முக்கியம், ஐபிஎல் தான் முக்கியம். ஓகேங்களா, வாங்க போலாம். அவ்வளவுதான். சோ இந்த பிளேயர்ஸ் வந்து ரூலோட லக்னோ சொல்லிட்டு இருக்கேன்ல, சோ 4 பிளேயர் 4 இந்தியன் ஃபாஸ்ட் பவுலருமே ஒரு இன்ஜுரி கன்சர்னா இருக்கறனால ஷர்துல் தாக்கூர் அங்க வந்து ரெட் பவுலரா ஜாயின் பண்ணிருக்காரு. ஜாயின் பண்ணது மட்டும் இல்லாம இப்ப ரிப்ளேஸ்மெண்ட் பிளேயர் சைன் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அவருமே அந்த நான் ஃபர்ஸ்ட் ராப் அப்படின்னு சொல்லியிருந்தேன், அதுல வந்து மென்ஷன் ஆயிருக்காரு அவரு. சோ லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் நினைச்சா மயங்க் யாதவுக்கு பதிலா ரிப்ளேஸ்மெண்டா சைன் பண்ணலாம் ஷர்துல் தாக்கூர். பரவாயில்ல, ஒரு அன்சோல்டா போன ஒரு பிளேயரை சைன் பண்றது இஸ் குட் ஆப்ஷன். அண்ட் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ்க்கு ஒரு நல்ல பையா தான் இருப்பாரு நினைக்கிறேன். பாப்போம். ஆமா, மயங்க் திரும்ப வந்தவொடனே திரும்ப கொடுத்துடனே இது நல்லா இருக்கா, அந்த கரண்ட் சிஸ்டம் நல்லா இருக்குல்ல. சோ லக்னோ பாத்துட்டோம். அப்படி லக்னோ பக்கத்துல இருக்க ராஜஸ்தான் போயிடலாம். ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு புது கேப்டனா அப்படின்ட்டு ஒரு ஷாக்கான ஒரு கேள்விக்குறி எனக்கும் இருந்துச்சு. அது இவரு கேப்டனா கரெக்ட் அதுன்றப்போ சரி எட்மயரா இருப்பாரோ அப்படின்னு பாக்குறப்போ ரியான் பராக் இஸ் ராஜஸ்தான் ராயல்ஸ் நெக்ஸ்ட் கேப்டன் இல்ல, ஃபர்ஸ்ட் 3 மேட்ச் அவர் தான் கேப்டன் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. என்னடா கதை அப்படின்னு பாக்குறீங்கன்னா ரொம்ப சிம்பிள். சஞ்சு சாம்சனுக்கு வந்து ஒரு ஃபிங்கர் இன்ஜுரி. நம்ம இங்கிலாந்து சீரீஸ்லயே அவர் ஜோஃப்ரா ஆர்ச்சர் பாலே துப்புன்னு வாங்கியிருப்பாரு ஃபிங்கர்ஸ்ல. அதனால அவர் ஃபர்ஸ்ட் 3 மேட்சுக்கு ஆடவே மாட்டார் நிறைய பேர் பேசியிருந்தாங்க. பட் இப்போ NCA வந்து அப்ரூவல் கொடுத்துட்டாங்க, ஒரு பேட்டரா ஆடிக்கலாம், கீப்பிங்லாம் பண்ணாத, திரும்ப அந்த கை உடஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு பேட்டரா அலோவ் பண்றாங்க. பேட்டரா ஆடுறதுனால ஒரு இம்பாக்ட் பிளேயரா வந்து ஆடிட்டு போவாரு. அதனால அவர் ஃபீல்டிங் பண்ண இருக்க மாட்டாரு ஆப்வியஸா. சோ ஃபீல்டிங் ஆஃப்ல ரியான் பராக் இஸ் கோயிங் டு கேப்டன் ராஜஸ்தான் ராயல்ஸ். பரவாயில்ல, ஒரு நல்ல பிரேக் அவுட் சீசன் ஐபிஎல்ல. அடுத்த சீசனே ஒரு கேப்டன் ஆறாரு. அந்த பிரேக் அவுட் சீசன்ல இந்தியா ஆடுறாரு, கேப்டன் ஆகுறாரு, நட்சத்திர நெல்லில் வாடு வெட்டி பாக்குதுன்ற மாதிரி ஒரே சாங் எல்லாம் வந்து அவர் லைஃப் மாறுது. அப்படியே எல்லா பிளேயர்ஸோட ட்ரீம் அதானே, ஒரு சீசன்ல வந்து பெரிய விட மாட்டோம், சூரியவம்சம் கனவு தான். அதான் ஹர்ஷித் ராணாவும் அதேதான், அவரு ஒரு நட்சத்திர ஜெனல் தான். கம்பீர் பேக்கிங் இருந்துச்சு ப்ரோ. ரியான் பராக் யாரு இருக்காங்க? யாருமே இல்ல. ராஜஸ்தானே பேக்கிங் இருக்கு ப்ரோ. இத்தனை வருஷம் துப்பாக்க வாங்கி வச்சிருந்தாங்கல்ல, இப்போ வந்து நல்லா சைன் பண்றாரு அவரு. இஸ் கோயிங் பிளேசஸ் அவ்வளவுதான். அசாமுக்குமே அவர் நல்லா கேப்டன் பண்ணி குவார்டர் ஃபைனல் எடுத்துட்டு போனார் சைட் முஸ்தக் இல்ல இந்த வருஷம் போன வருஷம். சோ பாப்போம் என்ன பண்றாரு. ஃபர்ஸ்ட் 3 மேட்ச் தெரிஞ்சிடும் நல்ல கேப்டனா இல்ல நல்ல கேப்டனா அப்படின்ட்டு. இந்த இன்ஜுரின்னு பாக்குறப்போ திரும்ப இன்னொரு இன்ஜுரி. என்னடா இந்த இன்ஜுரின்ட்டு ஐபிஎல்னால இந்தியன் பிரீமியர் லீக் இன்ஜுரி பிரீமியர் லீக்னு தெரியாத அளவுக்கு போய்கிட்டு இருக்கு. சோ நம்ம போன வீக்லி பிளேல பாத்துருந்தோம், கார்பின் பாஷ் ஹஸ் ரிப்ளேஸ்ட் லிசார்ட் வில்லியம்ஸ் இன் மும்பை இந்தியன்ஸ் கேப் அப்படின்ட்டு. இப்போ இந்த கார்பின் பாஷை வச்சு ஒரு சர்ச்சையை வந்து இது பண்ணிருக்காங்க. என்னன்னா பிசிபி போர்டு வந்து அவர் மேல வந்து ஒரு சம்மன் அமைச்சிருக்காங்களாம். சம்மன் ஒன்றும் இல்ல, கோர்ட் ஆர்டர் அமைச்சிருக்காங்க. என்னடா கோர்ட் ஆர்டர் அனுப்புறாங்க, என்னடா சம்பவம் பண்ணிட்டாரு கார்பின் பாஷ் அப்படின்னு பாத்தீங்கன்னா சம்பவம் தான் பண்ணிட்டாரு. அவர் ஆக்சுவலி இந்த பிஎஸ்எல் நடக்குதுல, ஃபர்ஸ்ட் டைம் பிஎஸ்எல் ஐபிஎல் ஒரே வீட்டில் நடக்க போகுது சாம்பியன்ஸ் ட்ராஃபி காரணத்தினால. அதுல அவர் பேசாவர் தல்மின்ற ஒரு டீம்ல டைமண்ட் கேட்டகரியில அவர் டிராஃப்ட் பண்ணிருக்காங்க.
சரிங்களா. அதாவது அதிக காசு கொடுத்து பேஷாவ் சல்மி அவர் டிராஃப்ட் பண்ணிருக்காங்க. பட் அவர் என்ன பண்ணிருக்காரு, அதை விட்டுட்டு மும்பை இந்தியன்ஸ் கூப்பிடுறாங்களா ஐ ஜாலி அப்படின்ட்டு இந்தா வந்துட்டு மும்பைக்கு அப்படின்னு இங்க கிளம்பி வந்துட்டாரு. ஸோ ஆப்வியஸா அங்க அவருக்கு லாஸ் ஆகும்ல. ஸோ பிசிபி போர்டு ஆல்ரெடி அவங்களுக்கு வந்து அந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபில நிறைய லாஸ், அது வரேன். ஸோ இதுவுமே வந்து லாஸ் ஆகிறதுனால அவர் வந்து கோர்ட் சம்மன் அமைச்சிருக்காங்க எக்ஸ்பிளேஷன் கேட்டு. அதுக்கு கார்வின் பஸ் ரொம்ப சிம்பிள் ஆன்சர் பண்ணிட்டாரு. நான் இது டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணலாம் பண்ணல பாகிஸ்தான் கூட, எனக்கு வந்து என் கெரியரை முக்கியம். நான் வந்து பார்த்தேன், நான் மும்பைல ஆடும்போது இன்னும் கொஞ்சம் நிறைய எக்ஸ்போஷர் இருக்குன்னு எனக்கு தோணுச்சு. அதனால கோ ஃபார்வர்ட் மும்பை, நீங்க என்ன ஆக்ஷன் எடுக்கிறதாலும் எடுத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி அவர் ஓப்பனா சொல்லிட்டாரு. மிஞ்சி மிஞ்சி பண்ண என்ன எடுப்பாங்க, பிஎஸ் இருந்து பேன் பண்ணுவாங்க, அதான் அவங்க தான் பண்ண முடியும். அது இவருக்கு பிரச்சனை இல்லை. மும்பை இந்தியன்ஸ் ஷைன் பண்ணிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், இவரு திரும்ப அங்கே அவரு தான் பிஎஸ்எலுக்கு போகணும், அது இங்கே ஃபார்ம் ஆயிடுவார் பயங்கரமா. மும்பை இந்தியன்ஸ் மாதிரி ஒரு பிரான்சைஸ்ல ஆடுறதுக்கு எல்லாருக்குமே ஒரு ட்ரீம் தானே, எல்லாமே கிடைக்கும், காசு கிடைக்கும். ஐபிஎல் ட்ரீமே ஒரு ட்ரீம் தான். அது மும்பை இந்தியன்ஸ்ன்றப்போ இன்னுமே ஒரு எக்ஸ்ட்ரா எக்ஸ்போஷர் தான். ஸோ ஆமா, அது அந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபி லாஸ்ன்னு சொல்லியிருந்தால, அது என்னன்னு பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் கிரிக்கெட் போர்டு தான் ஹோஸ்ட். நம்ம நிறைய தடவை சொல்லிட்டோம், அவங்க தான் ஹோஸ்ட், நம்புங்க. அவங்க கிட்டத்தட்ட 850 கோடி கிட்ட செலவு பண்ணி இந்த ஸ்டேடியம்ஸ் எல்லாம் ரெனோவேட் பண்ணி சாம்பியன்ஸ் ட்ராஃபி நடத்திருக்காங்க. ஆனா அவங்களுக்கு டிக்கெட் சேல்ஸ் மூலியமாவும் ஆட் ரெவன்யூஸ் மூலியமாவும் வந்த ரெவன்யூ என்னன்னு பாத்தீங்கன்னா ஜஸ்ட் 50 crores, 50 சம்திங், அது எக்ஸாக்டான அமௌண்ட் தெரியல. பட் அந்த அளவுக்கு தான் வந்திருக்கு. அவங்களுக்கு 800 கோடி கிட்ட லாஸ் ஆயிருக்காம சாம்பியன்ஸ் ட்ராஃபினால. அதுவே வந்து அவங்கள டைஜஸ்ட் பண்ண முடியாது இந்த சிச்சுவேஷன்ல. திரும்ப இப்ப இந்த கார்வின் பாஷா சம்பவம் பண்ணி விட்டு போயிட்டாரு, எல்லாம் என்ன ஏமாத்துறாங்க அப்படின்ட்டு விவேக் அழுதுகிட்டே சொல்லுவாங்க, உத்தம புத்திரன்ல அந்த மாதிரி தான் எல்லாம் ஏமாத்திட்டு. பாகிஸ்தான் நிலைமை வந்து ரொம்ப பரிதாப நிலையில இருக்கு. பாகிஸ்தான் டீமே பெர்ஃபார்ம் பண்ணல. ஓகே, ஒரு வழியா இந்த வந்து இன்ஜுரி கதறல் குமுறல் எல்லாம் வந்து நம்ம கேட்டுட்டோம். நெக்ஸ்ட் வந்து ஒரு கேப்டன்சில ஒரு அப்டேட். டெல்லி கேபிட்டல்ஸ் வந்து அக்ஷர் பட்டேல் கேப்டன் சொல்லிட்டு நம்ம போன எபிசோட்ல பார்த்தோம். இந்த வாட்டி டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு வந்து வைஸ் கேப்டன் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. எஸ், ஃபாஃப் டு பிளஸி ஹஸ் பீன் அனௌன்ஸ்ட் as a vice captain for Delhi Capitals. இவர் வந்து ஒரு ஆன்டிசிபேட்டட் வைஸ் கேப்டனா நம்ம எதிர்பார்த்தோம், ஆனா இல்ல, இவர் ஒரு ஆக்சிடென்டல் வைஸ் கேப்டன். ஹாரி ப்ரூக் வந்து அவர் கண்ட்ரிக்காக அவர் வந்து இங்கிலாந்து போறதுனால டுப்ளசி வந்து ஹாரி ப்ரூக் இடத்துல வந்து விளையாட வச்சிருக்காங்க. டுப்ளசி பாத்தீங்கன்னா ஒரு எப்பவுமே டாப் ஆர்டர் ஆடுற பேட்ஸ்மேன், ஓப்பனிங் மட்டும் தான் ஆடுவாரு பிரிடாமினா. சோ அவர் வந்து டூரன் ஆட வைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவர் ஓப்பனிங் தள்ளிட்டு கீழே வந்து நம்ம தலைவர் இந்தியா டீமுக்கு எப்படி ஒரு அலபாண்டாக செயல்பட்டு எல்லா ஓட்டைகளும் அடிச்சாரோ, அதே மாதிரி டெல்லிக்கும் வந்து அவர் சேவை இங்க தேவைன்ற மாதிரி கேஎல் ராவலை போட்டு டூரன்ல அடைச்சிட்டாங்க. அவனை அடிச்சா இங்க எப்படா வலிக்கும் அப்படின்ற மாதிரி, எனக்கு தான்டா வலிக்குதுன்னு சொல்லிட்டு கேஎல் ராவல் வந்து கொண்டு புரியுது. ஏன்னா ஐபிஎல் வந்து அவருக்கு வந்து ஒரு கரெக்டான பொசிஷன் கொடுத்திருந்தாங்க ஓபனர்னு சொல்லிட்டு. இப்ப திரும்பவும் வந்து ஐபிஎல் வந்து அவர் டூரா மாத்திருக்காங்க. இப்ப நினைச்சு பாருங்களேன், திடீர்னு ஒரு மேட்ச் வந்து அக்ஷர் பட்டேல் வந்து நான் வந்து மேட்ச் ஜெயிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொமோட் பண்ணிட்டு கேஎல் ராவலுக்கு முன்னாடி போயிட்டு நீ உட்காரு நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போறாராம். கேஎல் ராவலுக்கு வந்து அந்த நிலைமை எப்படி இருக்கும்? ஆனா நான் வந்து நல்ல விஷயமா தான் பாக்குறேன். இந்தியன் டீம்ல எப்படி ஒரு மிடில் ஆர்டர்லாம் ஆடுறாரு. சோ ஐபிஎல் ஆடினார்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் கிடைக்கும். எப்படியும் அப்படியே மிடில் ஆர்டர்லயே போட்டு போச்சுலாம் இருக்கீங்களா அவரு? திரும்ப ஓப்பனிங்ல எதிர்பார்க்க முடியாது. இஸ் a good opening batsman. He has good stats as an opener. பட் ஆனா வந்து எல்லா இடத்துலயுமே வந்து குட் ஸ்டாட்ஸ் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காரு. ஹோப் டெல்லி வந்து அவருக்கு வந்து ரொம்ப வருஷம் கழிச்சு இந்த கேப்டன்சினால நொந்து போய் நூடுல்ஸ் ஆன கேஎல் ராவலுக்கு வந்து ரிவைவிங்கான ஒரு சீசனா இருக்கும் நான் வந்து பர்சனலா நான் எதிர்பார்க்கிறேன். முன்னாடி நம்ம பார்த்தல இந்த கேப்டன்ஸ் போட்டோ ஷூட்லாம் வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச் எங்க நடக்குதோ அந்த வென்யூல தான் வந்து போட்டோ ஷூட்லாம் நடத்துவாங்கன்னு சொல்லிட்டு அது மட்டும் தான் மாறி இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்ல. இந்த ஓப்பனிங் செரிமனிஸ் எல்லாம் வந்து எப்பவுமே ஃபர்ஸ்ட் மேட்ச் எங்க நடக்குதோ ஃபர்ஸ்ட் மேட்ச்க்கு தான் வந்து பயங்கரமா பண்ணி செலிப்ரேட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இந்த வாட்டி கிடையாது. இந்த வாட்டி எல்லா ஸ்டேடியம் 12 ஸ்டேடியம்லயும் வந்து ஓப்பனிங் செரிமனி நடக்க போகுது. ஒரே நாள்ல கிடையாது. எல்லா வென்யூஸ்லயுமே வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச் நடக்கிறப்போ அந்தந்த வென்யூஸ்ல வந்து ஓப்பனிங் செரிமனி நடக்கும். நிறைய அப்டேட்ஸ் இருக்கு. ஸ்ரதா கபூர்லாம் வந்து வரேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இது வந்து அவளுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் ஸ்ரதா கபூர் ஃபேன்ஸ் கிளப். ஓகே, ஸ்ரதா கபூர் சினிமாக்குள்ள போயிட்டு நான் சினிமா நியூஸே சொல்றேன். சினிமாவும் கிரிக்கெட்டும் கலந்த ஒரு நியூஸ். நம்ம டேவிட் வார்னர் வந்து ஒரு தெலுங்கு படம் நடிக்க போறாராமா. ஹீரோவான்னு தெரியல, பட் ஒரு ரோல் இருக்கு அப்படின்னு சொல்லிருக்காங்க. அவர் தெலுங்கு ஆளாகி மாறிட்டாரு. இவர் மட்டும் தான் நடிக்க போறாருன்னு பாத்தீங்கன்னா இவர் மட்டும் கிடையாது, சௌரவ் கங்குலியும் வந்து ஒரு படம் வந்து நடிக்க போறாராமா. அதுவும் யார் டைரக்ஷன்ல, நம்ம எம்எஸ் தோனி தி அன்டோல்ட் ஸ்டோரின்ற படத்தை டைரக்ட் பண்ணாரு பாத்தீங்களா. அவரு இப்ப சௌரவ் கங்குலி தி அன்டோல்ட் ஸ்டோரி அது கிடையாது, இவர் வந்து ஒரு போலீஸ் ஆபீசரா நடிக்க போறாரு சௌரவ் கங்குலி அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. வெஸ்ட் பெங்கால்ல என்ன நடக்குது நம்ம ஊர்ல? கிரிக்கெட் பிளேயர்ஸ் எல்லாம் ஏற்கனவே அர்பஜல் வந்து சீரிஸ் நடிக்கிறதா ஏதோ நடிச்சிட்டு இருந்தாரு. அப்புறம் இர்ஃபான் பட்டான் திடீர்னு பார்த்தா கோப்ரா படத்துல வந்து வில்லனா வந்து நிக்கிறாரு. இவங்க 2 பேர் என்னடா படம் நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. தோனி என்னடா ஒரு படத்துல வந்து ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வந்து நடத்திட்டு இருக்காரு, நம்ம படம் பார்த்தோம். இவங்க எல்லாம் படத்துக்குள்ள இறங்கிட்டு இப்ப சினிமா ஆக்டர்ஸ் எல்லாம் வந்து கிரிக்கெட் குள்ள இறங்குறேன்னு சொல்லி கிரிக்கெட் விளையாட்டு இருக்காங்க, லீக்ஸ் எல்லாம் நடத்தி என்னதான் நினைச்சிட்டு இருக்கீங்களா? பாக்குறவங்களா சோக்கா இந்த கிரிக்கெட்டர்ஸா இருக்கட்டும், இந்த நடிகர்களா இருக்கட்டும். நம்ம சும்மா டோனியே வந்து பெரிய ஆக்டர் தாங்க, இருக்கிற எல்லா விளம்பரத்திலயும் வருவாரு. இப்ப கூட விளம்பரம் நடிச்சாரு. டோனி இருக்காம இருக்க மாட்டேன். சரி, நான் அண்ணன் எழுக்கிறேன்டா. என்ன உங்க அண்ணன் மால்டீவ்ஸ் வந்து திரும்ப வந்துட்டாரு போல, அதை பத்தி பேசு. ஆமா ஆமா ஆமா, அண்ணன் வந்து மால்டீவ்ஸ் வந்து சற்றே இப்போ கொஞ்சம் முன்னாடி வந்திருக்காரு. இந்த போட்டோஸ் கேப்டன்ஸ் போட்டோ ஷூட் வரும்ல,
கேப்டன் கிடையாது பாய் உங்க ஆளு, கேப்டன் கிடையாது. ஓகே, அப்பப்போ வந்து அது மைண்ட்ல ரெஜிஸ்டர் ஆயிடுங்க. சாரி, அண்ணன் வந்து மால்தீவ்ஸ்ல இருந்து திரும்ப வந்திருக்காரு. இப்பதான் வந்து ட்ரைனிங் செஷன்ஸ் எல்லாம் எடுத்துட்டு இருக்காரு. அதாவது அண்ணன் வந்து போன வருஷம் மும்பை இந்தியன்ஸ் கேம்ப் விட்டு போகும்போது ஆஸ் எ கேப்டனா இல்லாம ஒரு பிளேயரா விளையாடிட்டு போகும்போது ஒரு ஐசிசி டிராஃபி கூட இல்லாம சோகமா போய் இந்தியா டீம் கேப்டன்ஷிப் பண்ணி 2 ஐசிசி டிராஃபியோட ஜெயிச்சுட்டு சும்மா கெத்தா அப்படி கோச் சூட்டை போட்டு வராரு. இதான் வந்து டாக் ஆஃப் த டவுனா கொஞ்ச நாள் போச்சு. மால்தீவ்ஸ் வந்து சில் பண்ணிட்டு லேட்டா ட்ரைனிங் செஷன்ஸ் அட்டென்ட் பண்றதா இருக்கட்டும், அண்ணன் வந்து என்ஜாயிங் ஹிஸ் லைஃப் பண்ற மாதிரி தான் போயிட்டு இருக்கு. ஓகே, சோ ஐபிஎல் இந்த ட்ரைனிங் செஷன் ரோஹித் சர்மான்னு பாக்குறப்போ இந்த ட்ரைனிங்ல நிறைய பேர் இந்த பிராக்டிஸ் மேட்சஸ் எல்லாம் அவங்க டீமுக்குள்ள இன்ட்ரா ஸ்குவாட் மேட்ச் வந்து ஆடிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி எல்லா டீம்ஸுமே ஆல்மோஸ்ட் ஆடினாங்க. அதுல 2 டீம் மட்டும் ஐ திங்க் லைவ் டெலிகாஸ்ட் போட்டாங்க நினைக்கிறேன். ஹைதராபாத் போட்டாங்க, உட்காந்து ஃபுல் மேட்ச் பார்த்தேன், ஜாலியா இருந்துச்சு. அது இஷான் கிஷான் சரியான ஃபார்ம்ல இருக்காருங்க. அது 4 இன்னிங்ஸ் ஆனா 4 இன்னிங்ஸ்க்குமே அந்த 14 பால்ஸ் 50 இருக்கட்டும், 16 பால்ஸ் 50 அப்படின்னு இஷ்டத்துக்கு அடிச்சிட்டு இருக்காரு. அடுத்தது யாருக்கு அகேன்ஸ்டான்னு பாத்தீங்கன்னா அவங்க ஊர் பவுலர்ஸ் அர்ஷல் பட்டேல், சீகா சார் வந்து ஆமா ஆமா அதுல சீகா சார் சொல்ல வரல, அர்ஷல் பட்டேல் அர்ஷல் பொட்டேல் வாங்குவாண்டா அப்படின்ற மாதிரி பொட்டேல் வாங்கிட்டு இருந்தாரு ட்ரைனிங் கேம்ப்ல ஒழுங்கா போட மாட்டியாரா அப்படின்னு அந்த மாதிரி எல்லாம் பாத்துட்டு இருந்தோம். அது மட்டும் இல்லாம ஹைதராபாத் மட்டும் அடிச்சாங்கன்னு பாத்தீங்கன்னா இல்ல, பெங்களூரும் பாத்தீங்கன்னா 320 ரன்ஸ் அடிச்சிருக்காங்களாமா. அது மேட்சும் ஹைலைட்ஸும் எங்கன்னு எனக்கு தெரியல, அது ரிப்போர்ட்டா வந்துச்சு. 320 ரன்ஸ் அடிச்சாங்க, செமையா இருக்கா பேட்டிங் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறப்ப பெருமைப்படாதீங்க ஆர்சிபி ஃபேன்ஸ். அடுத்தது அவங்க பவுலர்ஸ் அவங்களுக்கு அகைன்ஸ்டாவே ரன்ஸ் கொடுத்திருக்காங்க. ஐயோ 320 கொடுக்குறாங்கன்னா ஹைதராபாத்லாம் மாற 400 அடிப்பாங்க போலயே அப்படின்னு தான் இருக்கு ஆர்சிபி ஃபேன்ஸ் நிலைமை. என்ன சேர்க்காத அப்படின்ற மாதிரி ஆர்சிபி ஃபேன்ஸ் எல்லாம் இப்ப டென்ஷன் ஆயிடுவாங்க. சும்மா இழுக்காத ப்ரோ, அளவுக்கு தான் ப்ரோ. நம்ம ஏற்கனவே வந்து ஆர்சிபி ரொம்ப இழுத்துட்டோம். சோ வந்து எதுவுமே இழுக்க வரும்ல. பவுலிங் லைனப் இந்த வாட்டி நிறைய சேஞ்சஸ் இருக்கு, நல்ல சேஞ்சஸா தான் இருக்கு. பாப்போம், இந்த பிராக்டிஸ் மேட்ச் எல்லாம் விட்டுருங்க, பாத்துக்கலாம். இன்னொன்னு பாத்தீங்கன்னா சேப்பாக்லயும் ஒரு பிராக்டிஸ் மேட்ச் நடந்திருக்கு. லைவ் டெலிகாஸ்ட் எல்லாம் போடல, பட் நிறைய வீடியோஸ் வந்துச்சு. என்னன்னா நூர் அகமது வந்து ஒரு ஸ்டன்னர் ஆஃப் ஒரு ரிப்பர் ஆஃப் டெலிவரி போட்டு ஜடேஜா தூக்குறதா இருக்கட்டும், தோனி வந்து இறங்கி வந்து அந்த 14th ஓவர்ல இறங்குறாருப்பா. 2 மேட்ச் ஆடினாங்களா, 2 மேட்ச்ல 14th ஓவர்ல இறங்கிருக்காரு. இண்டிகேட்டிங் தட் மேட்ச்ல அவர் அப்படிதான் ஆட போறாருன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் பால்ல இருந்து தடாலடியான அப்ரோச் நிறைய பேர் பேசினாங்க. அது எந்த உண்மைன்னு தெரியல, நான் பாக்கல, அதான் தெரியாது. சோ பொறுத்து இருந்து பாக்கணும் எப்படி அப்படின்ட்டு. அண்ட் அது மட்டும் இல்லாம பத்திரனோட ஆக்ஷன் வந்து பழையபடி ரொம்ப லோவாம இல்லாம கொஞ்சம் அந்த SA20ல போட்ட அளவுக்கு ரொம்ப மேலயும் இல்லாம ஓரளவுக்கு பாதியில இருந்து போடுறாரு, which is a good sign for CSK அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. ஒரு கிளிப் வந்து வைரல் ஆயிட்டு இருந்துச்சு. இந்த மாதிரி பத்திரனா வந்து யாக்கர் ஒண்ணு போறாரு, டோனி ஹெலிகாப்டர் பிச் அடிக்கிறாரு. இதுல வந்து பத்திரனா வந்து அவுட் ஆஃப் ஃபார்ம்ல இருக்காரா இல்ல டோனி ஃபார்ம்ல இருக்காரான்னு தெரியல. இன்னும் வன்மத்தை கக்குற மாதிரி மலிங்காவா இருந்தாலும் சரி, பேபி மலிங்காவா இருந்தாலும் சரி, எங்க தான் விட மாட்டாரா அந்த மாதிரிலாம் அப்டேட், அந்த மாதிரிலாம் கேப்ஷன் போட்டுட்டு இருந்தாங்க வீடியோஸ். பாக்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. மேட்ச் அடிச்சாருன்னா நல்லா இருக்கும். சென்னைன்னு பார்த்தால, சென்னை சேப்பாக் ஸ்டேடியத்துல வந்து முந்தா நேத்து வந்து டிக்கெட்ஸ் எல்லாம் ஓபன் பண்ணிருந்தாங்க. சிஎஸ்கே மும்பைக்கு எப்படி இருந்தாலும் டிக்கெட் கிடைக்காதுன்னு நினைச்சிட்டு தான் போய் டிக்கெட் எடுக்க போனோம். அதே மாதிரி எங்களுக்கு வந்து 10,000 என்னமோ இருந்துச்சு. நாங்க ஜாயின் பண்ணும்போது டிக்கெட் வந்து எங்களுக்கு கிடைக்கல. ஸோ அன்பார்ச்சுனேட்லி ரொம்ப நிலவரம் ஆல்வேஸ் கலவரம். சிஎஸ்கே மேட்ச்னாலே இப்ப எப்ப டோனி ரிட்டையர் ஆவாரோ அப்ப இருக்கடா உங்களுக்கு எல்லாம் சேப்பாக் ஸ்டேடியம் பாத்துக்கிட்டாங்க. அவன் ஏலியன் வேற லேப்டாப்பும் 1 GB per second வைஃபை வச்சிருக்கிறவனே கஷ்டப்பட்டு இருக்கான். மீன்வைல் பிஎஸ்என்எல் வச்சிருக்கேன் வீட்டுல, இதை வச்சுக்கிட்டு என்னங்க பண்ண முடியும்? டிக்கெட் எடுக்கிறா அப்படின்றாரு வந்து அந்த டிக்கெட் எங்களுக்கு கிடைக்கலங்க. சோ நீங்க வந்து டிக்கெட் கிடைச்சதுன்னா உங்களுக்கு சொல்லுங்க, டிக்கெட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா சொல்லுங்க. நாங்களும் வந்து டிக்கெட் மேட்ச் பாக்குறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். எங்களுக்குமே ஏதாவது டிக்கெட்ஸ் வந்துச்சுன்னா நாங்க வந்து தெரிவிக்கிறோம். கிரிக்கெட் டைமண்ட் பேஜ்ல வந்து நாங்க போஸ்ட் பண்றோம். ஓகேங்களா? இத்துடன் ஐபிஎல் செய்திகள் நிறைவடைந்தன ஒரு வழியா. நெக்ஸ்ட் வந்து இன்டர்நேஷனல் நியூஸ் எல்லாம் பாத்துருவோமா? இந்த பாகிஸ்தான் நியூசிலாந்து என்னப்பா பிரச்சனை உங்களுக்கு? ஏதோ கலவரமா போயிட்டு இருக்கு கேள்விப்பட்டா, கொஞ்சம் எடுத்து ஒரு பத்த. இந்த டீம் வந்து அனுபவமே ஒரு கான்ட்ரோவர்சியா தான் இருந்துச்சு. இந்த அகா சல்மான கேப்டன் போய் அகா சல்மானியான கேப்டன் ஆகுவீங்க, அவருக்கு T20 ஸ்ட்ரைக் 100 ரூபாய் கிடையாதுடா அப்படின்லாம் பேசிட்டு இருந்தாங்க. அந்த டீம் அதே மாதிரி தான் இங்க பெர்ஃபார்ம் பண்ணுச்சு. ஃபர்ஸ்ட் மேட்ச் தரமாரி வாங்கினாங்க. இந்த கைல் ஜேமிசன் சூப்பரான ஒரு ஸ்பெல், ஸ்டார்டிங்லேயே பவர்ஃபுல்லி முடிச்சு விட்டாங்கன்னு சொல்லணும். 16 for 4 16 for 5 ஆயிட்டாங்க நியூசிலாந்து ஃபர்ஸ்ட் 6 ஓவர்ஸ்லயே. அதுலயே முடிஞ்சு போச்சாங்க கதை. அதுக்கப்புறம் அப்படி தட்டி தடுமாறி திக்கி மாதிரி 90க்கு வந்தாங்க. அதை கொஞ்சமாச்சும் ஒரு 20 ஓவர் மேட்ச் ஒரு 15 ஓவர்ல சேஸ் பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா 10 ஓவர்லயே முடிச்சு விட்டு அனுப்பிச்சு விட்டாங்க. ஊருக்கு சீக்கிரம் போகிறா, டைம் ஆகுது அப்படின்ட்டு. 2வது மேட்சும் பாத்தீங்கன்னா ரெயின் அஃபெக்டட் மேட்ச். அதுலயுமே 130 அடிச்சாங்க 15 ஓவர்ஸ்ல. பரவாயில்ல, டீசென்டான ஸ்கோர் தானே அப்படின்னு பாத்தீங்கன்னா அதையும் நியூசிலாந்து மார்க்கெட் பண்ற மாதிரி 13 ஓவர்ஸ்ல முடிச்சு விட்டு கதையை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஆனா இதே நிலவரம் வந்து அப்படியே கண்டினியூ ஆச்சுன்னா பாகிஸ்தான் முன்னாடி எப்படி வெஸ்ட் இண்டீஸ் லைக் வந்து அடுத்த கண்ட்ரிக்கு போய் விளையாடுறதுக்கே வந்து ஃபண்ட்ஸ் ரைஸ் பண்ண முடியாம இருந்தாங்களோ, அதே மாதிரி நிலைமை பாகிஸ்தானுக்கும் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அந்த மாதிரி ஒரு லாஸ்க்கு அப்புறம் இப்படி விளையாடிட்டே இருந்தாங்கன்னா ரிகவர் ஆகுது ரொம்ப கஷ்டம். அந்த மாதிரி லாஸ்க்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு லாஸ் நடந்துச்சுன்னா அசிங்கமா தோக்குறாங்களா? 30-20 200 அடி போட்டுருக்காங்க நியூசிலாந்து. அகைன் இதை எப்படி சேஸ் பண்ண போறாங்கன்னு தெரியல. நாங்க வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறப்போ பாகிஸ்தான் சேஸ் அண்டர்கோயிங். ரிசல்ட் என்னன்றத வீடியோ முடியறப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதான் வந்து இன்டர்நேஷனல் அப்டேட். வேற எதுவும் மேட்சஸ் பெருசா நடக்கல. லெஜெண்ட்ஸ் லீக் நடந்து முடிஞ்சு அதுல எதிர்பார்த்த மாதிரி இந்தியா வந்து வெஸ்ட் இண்டீஸை போட்டு ஜெயிச்சிட்டாங்க.
சச்சின் டெண்டுல்கர் கேப்டனா ஜெயிக்கிற ஃபர்ஸ்ட் டிராஃபியா என்னன்னு தெரியல, ஜெயிச்சாருங்க ஒரு டிராஃபி. இதே மாதிரி லெஜெண்ட்ஸ்ன்றப்போ நான் இன்னொரு சைமல்டேனியஸ் லீக் போயிட்டு இருக்கு, ஏசியன் லெஜெண்ட்ஸ் லீக்னு சொன்னல, அதுலயுமே இந்தியா வந்து ஃபைனல்ஸ் குவாலிஃபை இருந்தாங்க. ஆனா ஒரு ஷாக் என்னன்னு பாத்தீங்கன்னா அங்க போய் தோத்துட்டாங்க. எஸ், இந்தியா வந்து ரீசெண்ட் டைம்ஸ் தோக்கிற ஃபர்ஸ்ட் டிராஃபி தான் நினைக்கிறேன். அங்க வந்து ஏசியன் லெஜெண்ட்ஸ்ன்றவங்க வந்து அந்த சீரிஸ் ஜெயிச்சிட்டாங்க. ஒரு செமையான பார்ட்னர்ஷிப். என்னதான் ஏசியன் லெஜெண்ட்ஸா இருந்தாலும் அடிச்சு கொடுத்த யாருன்னு பாத்தீங்கன்னா 2 இந்தியன் பிளேயர்ஸ் தான், ரிஷி தவன் அண்ட் ராகவ் தவன். ரிஷி தவனுக்கு ஒரு அண்ணா இருந்ததே எனக்கு இப்பதான் ரீசெண்டா தாங்க தெரியும். அவர் வந்து அவரும் ரிஷி தவனும் அண்ணனும் சேர்ந்து சூப்பரா ஃபைனல்ஸ்ல பெர்ஃபார்ம் பண்ணி இந்தியா கிரிக்கெட் சிறப்பா செஞ்சு முடிச்சாங்க. சோ அவ்வளவுதான் லீக்ஸ் அப்டேட்டுமே. இந்த பாகிஸ்தான் சொல்ற போது பாகிஸ்தான் T20 டிராஃபி போயிட்டு இருக்காங்க. இங்க சையத் முஸ்தக் அலி எப்படியோ அந்த மாதிரி அங்க கப்பு போயிட்டு இருக்கு. அங்கேயும் பாபர் அசாம் தலைவர் வந்து சொதப்பிட்டாரு அப்படின்ட்டு அது ஒரு பெரிய சர்ச்சை. அது மட்டும் இல்லாம ஒரு ஹிட் விக்கெட், ஒரு சரியான ஃபன்னான ஹிட் விக்கெட் நாங்க கிளிப்பா ஆட் பண்றோம் பாருங்க. அதெல்லாம் எப்படா இந்த மாதிரிலாம் ஹிட் விக்கெட் ஆறீங்க அப்படின்ற மாதிரிலாம் இருந்துச்சு. அது பாகிஸ்தான்ல மட்டும் தான் நடக்கும் இந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ் எல்லாம். சோ அது நடந்துச்சு. சோ இதுதான் வந்து லீக் அப்டேட்டுமே இவ்வளவுதான், பெருசா எதுவும் இல்ல. அடுத்து வந்து விமென்ஸ் கிரிக்கெட்ல பாத்துடலாம். விமென்ஸ் கிரிக்கெட் WPL வச்சு நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுவோம். WPL வச்சு எண்டே பண்ணிடலாம். ஏன்னா WPL எண்ட் ஆயிடுச்சு. அது நம்ம சப்ஸ்கிரைபர் சூப்பரா சொல்லியிருந்தாரு, மும்பை தாங்க ஜெயிப்பாங்க, நான் அடிச்சு சொல்றேங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதுல வந்து டெல்லி தானே ஜெயிக்கும் அப்படின்னு நான் கான்ஃபிடன்டா சொல்லியிருந்தேன். அப்ப மட்டும் இல்ல, ப்ரிவியூ ஷோலயே நான் சொல்லியிருந்தேன். அதை நான் வந்து டெல்லி தான் ஜெயிக்கும்னு நினைச்சிட்டு இருந்தேன். சப்ஸ்கிரைபர் வந்து கிடையவே கிடையாது, மும்பை தான் ஜெயிக்கும், நீங்க வேணா பாருங்க அப்படின்னு தெளிவா சொல்லியிருந்தாரு. அவர் சொன்ன மாதிரியே மும்பை தான் ஜெயிச்சாங்க. அகைன் செகண்ட் டிராஃபி இன் 3 years ஃபார் மும்பை இன் உமன்ஸ் கிரிக்கெட். செமையான ஒரு அச்சீவ்மெண்ட். அது மட்டும் இல்லாம டெல்லி பத்தி இங்க பேசியே ஆகணும். தோத்துக்கிட்டே இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி 3 தடவை ஃபைனல்ஸ்க்கு டைரக்ட் குவாலிஃபிகேஷன், 3 தடவை தோத்துட்டாங்க. அவங்க ரியாக்ஷன்ஸே தெரிஞ்சது. மும்பை இந்தியன்ஸ் தோத்துட்டாங்க 2 தடவை மும்பை இந்தியன்ஸ் தோத்துறாங்க. அவங்க ரியாக்ஷன்ஸுமே பார்த்தாலே அது எவ்வளவு டிசப்பாயிண்டிங்கா இருந்து தெரிஞ்சது. மரிசான் கப்லாம் நான் அழுது பெருசா பார்த்ததில்ல. அவங்க ஆடுறாங்க மெக்லானிங் ஹிஸ்டரியிலேயே அவங்க அழுது கிடையாது. ஏன்னா ஆஸ்திரேலியால செம்ம சக்சஸ்ஃபுல்லான கேப்டனா இருந்தாங்க. அவங்க உட்காந்து ஒரு மாதிரி கண்ணீர்லாம் வடிச்சு, என்னடா இது போய் இந்த பிரான்சைஸ் கிட்ட வந்து மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு. அந்த பிரான்சைசி இது வரைக்கும் துபாய் கேபிட்டல்ஸ் மட்டும் தான் ஜெயிச்சாங்க. அவங்க ஜெயிச்ச ஃபர்ஸ்ட் டிராஃபியா தான் எனக்கு தெரிஞ்சு, அவங்க ஜெயிக்கிற கடைசி டிராஃபியா தான் நினைக்கிறேன். போற போக பார்த்தா ஃபைன். இவங்க உமன்ஸ் டீம் இவ்வளவு ஸ்ட்ராங், இதுவுமே ஜெயிக்கலன்னா எனக்கு தெரிஞ்சு எதுவும் ஜெயிக்கலாம் பாப்போம். ஆனா வந்து தொடர்ந்து 3 ஃபைனல்ஸ் வந்திருக்காங்க. தே நாட் கம்பேரிட்டிவ்லி மொக்க டீம்லாம் கிடையாது, சும்மா அதான் சொல்றேன், சூப்பர் டீம். டைரக்ட் ஃபைனல் குவாலிஃபிகேஷன், அந்த ஃபைனல் ஸ்டெப் அவங்களுக்கு இருக்க மாட்டேன்னு சொல்றாங்க. டெல்லி கேபிட்டல்ஸ்ல டெல்லி சோக்கர்ஸ் ராணிங்க அப்படின்ற மாதிரி டிசி ஒரு ஃபுல் ஃபார்ம். பட் எனிவே அதை விட்டுருங்க. மும்பை பத்தின இங்க சொல்லி ஆகணும். இங்க டெல்லி என்ன சொன்னாலுமே மும்பை அவங்க இது வரைக்கும் அவங்களோட வாழ்நாளிலேயே தோத்த ஒரே ஒரு ஃபைனல்ஸ் 2010ல அவங்க ஆடின ஃபர்ஸ்ட் ஃபைனல்ஸ் அகைன்ஸ்ட் சிஎஸ்கே. அதுக்கப்புறம் என்னென்ன ஃபைனல்ஸ் எல்லாம் அவங்க போயிருக்காங்களோ எல்லா ஃபைனல்ஸ்லயும் ஜெயிச்சிருக்காங்க. இந்தியால மட்டும் இல்ல, உமன்ஸ்ல மட்டும் இல்ல, அக்ராஸ் த குளோப் என்ன ஃபைனல்ஸ் மும்பை இந்தியன்ஸ் போனா அந்த மேட்ச் வந்து அவங்க ஜெயிப்பாங்க, அந்த சீரிஸ் அவங்க ஜெயிப்பாங்கன்ற அளவுக்கு ஒரு ரெக்கார்டு. உண்மையா சொல்றேன், சிஎஸ்கே ஃபேனா கொஞ்சம் பொறாமையா இருக்கு. இப்படி ஒரு டீம் சக்சஸ்ஃபுல்லா இருக்க முடியுமா அப்படின்னு அந்த கன்சிஸ்டன்சின்னு நம்ம சிஎஸ்கே சொன்னாலும் மும்பை இந்தியன்ஸ் உண்மையிலே மும்பை இந்தியன்ஸ் தான் வேற லெவல், செம்ம சாம்பியன்ஸ் அவங்க. அடுத்து WPL முடிஞ்சது சக்சஸ்ஃபுல்லா, நம்ம இந்தியன் பிரீமியர் லீக்லாம் பார்த்து முடிச்சாச்சு. கடைசியா ஒரே ஒரு அப்டேட் இருக்கு. உமன்ஸ் கிரிக்கெட்ல ஆஸ்திரேலியன் உமன்ஸ் நியூசிலாந்து உமன்ஸ் இன்னைக்கு தான் வந்து கிக் ஸ்டார்ட் ஆச்சு. அகைன் ஆஸ்திரேலியன் கிரிக்கெட் டாமினேஷன் சொல்லவே வேணாம், என்ன ரிசல்ட் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அவங்க 133க்கோ ஏதோ தான் நியூசிலாந்து அடிச்சாங்க. நியூசிலாந்து நடக்குது மேட்ச். கொஞ்சமாவது டஃப் கொடுப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா டஃப் எல்லாம் இல்லப்பா, இது ஈஸி இல்ல பிசி. 13 ஓவர்ல சேஸ் பண்ணிருக்காங்க. ரொம்ப கஷ்டமான ஒரு பிச்சை நினைச்சாங்க. ஏன்னா நியூசிலாந்து 135 for 2 இருந்தாங்க. 2 wickets தான் போயிருக்கு. ஆனா 135 தான் இருக்குன்றப்ப அந்த டிஃபிகல்ட்டி என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கொஞ்சம் கஷ்டமான பிச் தான். ஆனா ஆஸ்திரேலியால இது கஷ்டமே இல்லை அப்படின்ட்டு சப்பையா முடிச்சுட்டாங்க. அகைன் ஆஸ்திரேலியன் கிரிக்கெட் டாமினேஷன். இது என்ன சொல்றதுன்னு தெரியலங்க. அவங்கதான் வேர்ல்ட் சாம்பியன். கண்டிப்பா இந்தியன் மென்ஸ் கிரிக்கெட்ல எப்படி இந்தியாவோ அந்த மாதிரி உமன்ஸ் கிரிக்கெட்ல சரியா மென்ஸ் கிரிக்கெட்லயும் ஆஸ்திரேலியா தான் இருந்திருக்காங்க இத்தனை வருஷமா. நம்ம தான் வந்து அப்பப்போ சும்மா அப்படி டாமினேட் பண்ற மாதிரி பண்ணிட்டு போவோம். பாப்போம். இந்த ஒரிஜினல் ஓஜி சார் எப்பவுமே வந்து ஆஸ்திரேலியன்ஸ் தான். கிரிக்கெட்னு வந்துட்டா. இத்துடன் செய்திகள் நிறைவேறதானே. இந்த செய்திகள்லாம் உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவா என்டர்டைன்மெண்டாவும் இருந்திருக்கும் நாங்க நம்புறோம் இந்த வீடியோ. ஸோ வந்து நெக்ஸ்ட் எபிசோட் வீக்லி வீடியோ வந்து நம்ம நெக்ஸ்ட் ஃப்ரைடே வந்து போடுவோம். ஸோ வரப்போற 3 மாசமும் வந்து ஃபுல்லா IPL அப்டேட்ஸ் தான் இருக்க போகுது. நிறைய அப்டேட்ஸ், நிறைய மேட்ச் ஈவெண்ட்ஸ் சொல்லிட்டு எல்லாமே கவர் பண்ண போறோம். இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸ், கிரிக்கெட் அனலிஸ்ட், கிரிக்கெட் அப்டேட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கிரிக்கெட் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ண போட்டுருக்கேன். ஏன்னா சின்ன பசங்க நாங்க, எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.